இப்போது 7.5 சனி காலகட்டத்தில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்துட்டு 2 ராசிக்காரர்கள் மட்டுமே. ஒன்று மீன ராசி வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது வந்துட்டு கும்பராசி. எல்லாம் 7.5 சனி வந்து மீன ராசிக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. மீன லக்னமாக இருந்தாலே நீங்கள் 7.5 சனியில் வந்து பொருளாதார விரயத்தை கொடுக்கும். அப்போ 7.5 சனி வந்து மீனராசிக்கு விரய சனி நடந்துட்டு இருக்கு. விரய சனி நடக்கும்போது இப்போ மீனராசிக்கு ஆகட்டும், 2.5 வருஷத்துக்கு முன்னால கும்பராசிக்கு ஆகட்டும், காசு கேட்குற இடத்துல எல்லாம் எளிதாக எடுத்து கொடுப்பாங்க. லோன் கேட்டால் உடனே கிடைச்சிரும். ஏன்னா அவர்களை வந்து கடன்காரன் ஆக்க வேண்டும் விரய சனியில். அதாவது மகர ராசிக்கு வந்து இப்போ பாத சனி பண்ணுது. பாத சனி வந்து ஆல்ரெடி 5 வருஷம் அவங்களுக்கு வந்து விரய சனியும் ஜென்ம சனியும் கொடுத்ததால பாத சனி அவர்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய கடன்ல இருந்து இப்போதான் மீண்டு வருவாங்க. கடன் எல்லாம் கட்டுவாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் மீட்பாங்க. அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கும். நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது வந்துட்டு உங்கள் ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதா வருது, இல்லை 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரு. ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்துட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தாழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சனி பேச்சை பற்றி பார்க்குறோம். சனி பகவான் ஒருத்தர் வந்து உச்சத்தில் கொண்டு போய் வைப்பார், ஒருத்தர் வந்துட்டு சுத்தமாக எதுவும் இல்லாமல் சிறையில் போயும் அடைப்பார். அப்போது சனி பகவான் கிட்ட இருந்து தப்பிக்கணும் ஒன்று, அதாவது தவறான விஷயத்தை செய்யக்கூடாது, மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ 7.5 சனி காலகட்டத்தில் என்ன பண்ணணும், அஷ்டம சனி காலகட்டத்தில் என்ன பண்ணணும், அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த காலகட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணணும், இப்போ எந்தெந்த ராசிக்கு 7.5 சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம கண்டக சனி ஓடிட்டு இருக்கு, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். அப்போ 7.5 சனி யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பாத சனி, 7.5 சனியில் பாத சனி. கும்ப ராசிக்கு வந்து ஜென்ம சனி, தலையிலே இருக்கும் ஜென்மத்தில் சனி. மீன ராசிக்கு வந்து விரய சனி. அப்போ 7.5 சனியை பற்றி பார்த்துட்டு அடுத்தது நம்ம அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் பார்க்கலாம். இப்போது 7.5 சனி காலகட்டத்தில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்துட்டு 2 ராசிக்காரர்கள் மட்டுமே. ஒன்று மீன ராசி வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது வந்துட்டு கும்பராசி. ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் 7.5 சனிக்கு நடக்கும் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அது லக்னத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கு போகணும். எல்லாம் 7.5 சனி வந்து மீன ராசிக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. மீன லக்னமாக இருந்தாலே நீங்கள் 7.5 சனியில் வந்து பொருளாதார விரயத்தை கொடுக்கும். அப்போது 7.5 சனி வந்து மீன ராசிக்கு விரய சனி நடந்துட்டு இருக்கு. அதாவது 7.5 சனியை 3 2.5 பிரிக்க வேண்டும். விரய சனி 2.5 வருஷம், ஜென்ம சனி 2.5 வருஷம், பாத சனி 2.5 வருஷம். அதில் அந்த விரய சனி காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீன ராசிக்கு இப்போ விரய சனி நடந்துட்டு இருக்கு. அடுத்த 2 வருஷத்துக்கு விரய சனி தான். அப்போது இவர்கள் தங்கள் கையில் வந்து சேவிங்ஸை வச்சிக்க கூடாது. சேவிங்ஸ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு மருத்துவ விரயத்தை உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? அதே போல் புதிய தொழில்களை வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடாது. நார்மலாக மீனராசிக்கு கூட்டு தொழில் ஆகாது. ஸோ கூட்டு தொழில் செய்யக்கூடாது. கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா அதில் லாஸ் பண்ணிடுவீங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 2 வருஷத்துக்கு இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு வேண்டாம். 7.5 சனியில் வந்துட்டு விரய சனி முடியட்டும், அடுத்து ஜென்ம சனியும் முடியட்டும். எப்படியுமே கம்பல்சரி நீங்கள் என்னதான் நம்ம கேர்ஃபுல்லாக உசாராக இருந்தாலுமே அந்த விரய சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொருளாதார விரயத்தை கொடுத்துரும். ஏதோ ஒரு வகையில் நான் வந்து சேவிங்ஸ் இருந்தாலும் சரி, சேவிங்ஸே இல்லை நான் வந்து நியூட்ரலாக இருக்கேன், கடனும் இல்லை சேவிங்ஸும் இல்லை, நான் நியூட்ரலாக இருக்கேன்னா உங்களை கடன் வாங்க வச்சிடும். திடீர்னு வந்துட்டு வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் 15 ரூபா அப்படின்ற வகையில் ஒரு கடனை ஏற்படுத்திடும். அப்படி இல்லைன்னா ஒரு நண்பர் கூட போன ஒரு இடம் வந்து பிளாட் பார்த்தேன், அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் அட்வான்ஸ் கட்டிட்டேன், கையில் காசு இல்லை, ஆனால் கடன் வாங்கி 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு சுப விரயம். பேதாரு நிச்சயமாக செஞ்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களுமே இப்போ வந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ளனா இமீடியட்டாக இப்போவே வந்துட்டு கடன் வாங்கி லோன் போட்டு கார் வாங்கிக்கோங்க, இல்லை கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்கிக்கோங்க, கடன் வாங்கி ஒரு கட்டின வீட்டை வாங்கிக்கோங்க, இல்லை இடம் இருக்குதுன்னா கடன் வாங்கி லோனை போட்டு வீடை கட்டுங்க. அப்போ கடன்ற ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் சுப விரயம். கார் வாங்கினா நல்லது தானே, ஒரு வீடு கட்டினா நல்லது, ஒரு இடம் வாங்கினா நல்ல விஷயம் தான், ஒரு நகையாக வாங்கி வச்சுக்கிறீங்களா, இதெல்லாம் சேவிங்ஸ், ஒரு நல்ல விஷயம். இது சுப விரயம் பேர். ஆனால் விரயம் நடந்தே ஆகணும். அது சுப விரயமாக நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா வீண் விரயமாகும். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொட்டுறது வீண், வேஸ்ட், யூஸ் இல்லை, நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஸோ அதனால் விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க, கடனை ஏற்படுத்திக்கோங்க. அதனால 2வது இந்த ஜென்ம சனி வருது இல்லைங்களா, 2 வருஷம் கழிச்சு ஜென்ம சனி ஒரு 2.5 வருஷம் வரும். அப்போ
அந்த ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஜென்ம சனி தலையிலேயே வந்து சனி. இன்னைக்கு கும்பராசிக்காரங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னா கடனுக்காக நெருக்கடியில் இருப்பாங்க. கடன் வாங்கின இடத்துல எல்லாம், அதாவது கடந்த 2.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா விரய சனி நடக்கும்போது காசு பணம் நிறைய கிடைச்சு கேட்குற இடத்துல எல்லாம் கிடைக்கும். இந்த 7 சனி நடத்துல விரய சனி நடக்கும்போது இப்போ மீன ராசிக்கு ஆகட்டும், 2.5 வருஷத்துக்கு முன்னால கும்பராசிக்கு ஆகட்டும், காசு கேட்குற இடத்துல எல்லாம் எளிதாக எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. லோன் கேட்டால் உடனே கிடைச்சிரும். ஏன்னா அவர்களை வந்து கடன்காரன் ஆக்க வேண்டும் விரய சனியில. அடுத்து ஜென்ம சனியில வந்துட்டு அந்த கடன் கொடுத்தவங்கலாம் திரும்ப கேட்க ஆரம்பிப்பான். லோன் கிடைச்ச இடத்துல கட்ட முடியாது, ஒரு லாக் ஆகும். அப்போ வந்துட்டு அவங்க வந்து ப்ரெஷர். அப்போ ஜென்ம சனிக்கு வந்துட்டு ரொம்ப தலையில வந்து ப்ரெஷரை கொடுக்கும். எல்லா பக்கமும் வந்து பணத்தை கேட்டு பிடுங்குவாங்க. அது ஜென்ம சனின்னு பேர். அப்போ ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ரொம்ப உடல் தலை வந்து உஷ்ணமாகும், ஹீட்டு. அதாவது வந்து ஒரு தூக்கமில்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். அதுதான் ஜென்ம சனி இப்போ கும்பராசிக்கு நடந்துட்டு இருக்கும். அப்போ ஏற்கனவே நடந்த பொருளாதார விரயத்தால, பொருளாதார லாக்ல இன்னைக்கு வந்து ப்ரெஷர்ல இருப்பாங்க. பாத சனி பாதகம் பண்ணாது. அதாவது மகர ராசிக்கு வந்து இப்போ பாத சனி பண்ணுது. பாத சனி வந்து ஆல்ரெடி 5 வருஷம் அவங்களுக்கு வந்து விரய சனியும் ஜென்ம சனியும் கொடுத்ததால பாத சனி அவர்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய கடன்ல இருந்து இப்பதான் மீண்டு வருவாங்க. கடனை எல்லாம் கட்டுவாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் மீட்பாங்க. ஸோ இந்த சேவிங்ஸ்ன்றது தொழில் வளர்ச்சின்றது இனிமே தான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். கடந்த 6 மாசமா தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும், நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ 7 சனி காலகட்டத்தில் நீங்கள் விரய சனி நடக்குதுன்னா நிச்சயமாக வந்து ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க. 2வது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கும். நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது வந்துட்டு உங்கள் ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதா வருது, இல்லை 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்துட்டு சனி பகவான் வந்து எந்த கிரகத்தை உங்கள் கட்டத்தில் பார்க்குறாரு அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். அப்போ அர்த்தாஷ்டம சனி இப்போ யாருக்கு நடக்குது அப்படின்போது கும்பத்தில் இருக்குது அப்படின்போது நீங்கள் விருச்சிக ராசிக்கு வந்துட்டு 4ல் சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியாக நடந்துட்டு இருக்கு. 7ல் இருந்தால் கண்டக சனி. இப்போ கண்டக சனி யாருக்கு இருக்குன்னா சிம்ம ராசிக்கு கண்டக சனி. அஷ்டம சனி 8ல் இருந்தால் அஷ்டம சனி பேர், அது வந்து கடக ராசிக்கு. அப்போ இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்க வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனையால் ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் வரவங்க 10 பேர் வராங்கன்னா அதில் 6 பேர் வந்து விருச்சிக ராசி கொண்டவங்களா இருப்பாங்க. 100 பேர் வராங்கன்னா 60 பேர் வந்து விருச்சிக லக்னமாவோ விருச்சிக ராசியோ கொண்டவங்க தான் அதில் இருப்பாங்க. உடலாகிய பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். ஸோ உடலாகிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவின் மூலமாகவே வந்துட்டு நம்ம உடலை கெடுத்துக்கிறோம். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது விருச்சிக ராசி உடல் ஆரோக்கியத்தில். அடுத்து கண்டக சனின்னு பேர். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து 2 விஷயம். கண்டக சனின்னா வந்துட்டு விபத்து கண்டங்கள் மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கையில் ஒரு முறிவு பிரிவினை. 7ல் சனி வரும் பொழுது 2 விஷயம். ஒன்று சுப பிரிவினை வரும், அசுப பிரிவினை வரும். அது என்ன சுப பிரிவினைனா, சிம்ம ராசி கொண்டவங்க வந்துட்டு வேலை, அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு கொடுத்து கிடைச்சி, இல்லை ஒரு வேலை கிடைச்சி அவங்க வந்துட்டு சொந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்தில் போய் வேலை செய்கிறது. அதாவது மனைவி பிரிந்திருப்பது சுப பிரிவினை. ஒரு தொழில் நிமித்தமாக வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாட்டில் இருக்கிறது, வேலை கிடைச்சி வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் இருக்காங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, வெளி மாவட்டத்தில் இருக்காங்கன்னா மாதத்துக்கு 2 நாள் வர்றது, வெளிநாட்டில் இருக்காங்கன்னா வருஷத்துக்கு 1 மாதம் 2 மாதம் வருது. இது வந்து சுப பிரிவினைன்ற ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும். கண்டம் அப்படின்னும் போது போக்குவரத்து வாகனத்தில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சிம்மராசிக்காரங்க எப்பவுமே ஸ்பீட் அதிகம், ஃபோர்ஸ் அதிகம். அதனால மெதுவாக வாகனத்தை இயக்குங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு கண்டக சனி முடியும் காலகட்டம் வரைக்கும். அதே போல் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கடக ராசினர், கடக லக்னத்துக்கு மட்டுமே. ஏன்னா அந்த கடக லக்னம் கடக ராசிக்காரங்க வந்து சூதுவாது தெரியாதவங்க. அகப்பட்டவனுக்கு அதாவது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. 8ல் சனி இருக்கிறது வந்து கும்பத்தில் சனி இருக்கிறது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் ஏதோ ஒரு விஷயத்துல போய் லாக் ஆயிடுறது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. வாக்கு கொடுத்துட்டு வாயை கொடுத்துட்டு மாட்டிக்க வேண்டாம். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினா ஒரு சிலர் வந்துட்டு வம்பளக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஜெயிலில் கொண்டு போய் போடுறதும் வந்து அஷ்டம சனி காலகட்டத்தில் தான். அஷ்டம சனி நடக்கும்போது தான் நிறைய பேர் வந்துட்டு அது அமைச்சர்களாகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இல்லை ஏதாவது அரசு அதிகாரிகளாகட்டும், எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல லாக் ஆகுறாங்க, சிறைவாசம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி சம்மந்தப்படணும். அஷ்டம சனி சம்மந்தப்படாமல், அஷ்டமத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தாமல், இல்லை அஷ்டமாதிபதி திசை நடக்காமல் அவர்கள் வந்துட்டு இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்போது அஷ்டம சனி வந்து அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர். அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வைக்கணும், நிதானிச்சு செயல்படணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ இவர்கள் அஷ்டம சனி நடக்குது சார், 7 சனி நடக்குது சார், கண்ட சனி நடக்குது, 7 சனி வந்துட்டு பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு, அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இப்போ இதிலிருந்து நாங்கள் வந்து தப்பிச்சுக்கணும், சனி பகவானுடைய உக்ரத்திலிருந்து தப்பிச்சுக்கணும்னா 2 விஷயம். ஒன்று, சனி பகவான் வந்து ஜட்ஜி, நீதிமான்னு பேர்.
தவறு செய்வதற்கான அனைத்து காரணிகளையும் உருவாக்குவார். அவன் தவறு செய்கிறானா இல்லைன்னு பார்ப்பாரு. தவறு செய்தால் அவர்களுக்கு மட்டுமே 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி வேலை செய்யும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சுப பிரிவினைன்னு சொல்றோம். கணவன் மனைவி வந்து வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளிமாநிலம், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் இருக்கிறது வந்துட்டு சுப பிரிவினை. அப்போ தவறு செய்யாதவனுக்கு சுப பிரிவினையும், தவறு செய்யாதவங்களுக்கு சுப விரயத்தை, இடம் வாங்குறது, கார் வாங்குறது, வீடு வாங்குறதுன்னு சுப பிரிவினையும் கொடுப்பார். அதாவது சுப விரயத்தை கொடுப்பாரு. அசுப விரயம், ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவ செலவு, ஆப்ரேஷனு, வீண் விரயத்தை கொடுக்குறதும், ஒரு அசுப பிரிவினை, டிவோர்ஸு, கோர்ட்டு கேஸ் ஒம்பளத்துன்னு போய் டிவோர்ஸை பண்ணுறதும், ஒரு ஜெயிலில் தூக்கி போடுறதும், இதெல்லாம் வந்துட்டு அசுப பிரிவினை. இது வந்து யாருன்னா தவறு செய்வர்களை மட்டுமே சனி பகவான் தண்டிப்பார். தவறு செய்வதற்கான காரணிகளை உருவாக்குவார். என்ன சார் காரணி அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, அங்கே ரொம்ப நேரமாக வந்து ஒரு செல்ஃபோன் இருக்குது, யாருமே கண்டுக்கல, அங்கே தவறு செய்யறதுக்கான ஒரு காரணி. ஒரு ஆஃபீஸில் போய் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஒன்று சிசிடிவி கேமரா இல்லை, அங்கே அரை மணி நேரமாக யாருமே இல்லை, ஒரு மொபைல் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புறீங்களா, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்களா, அதை தொடறீங்களான்னு பார்ப்பார். ஸோ தொட்டிங்க கெட்டிங்க. அதே போல் அந்த இரும்பு சார்ந்த விஷயங்கள், அதை பற்றி நான் தனியாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த ஒரு இரும்பு சார்ந்த விஷயத்தையும் அடுத்தவங்களுடைய விஷயத்தை திருடக்கூடாது. 7.5 சனின்றதை விட அவங்களுக்கு வந்து 8.5 சனின்னு தான் சொல்லணும். இரும்பை வந்து திருடக்கூடாது. ஸோ அந்த வகையிலையும் அதே போல் நீங்கள் அது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாது. எந்த ஒரு நான் பொய் சொல்ல, ஏமாத்தலை, யாரையும் திருடலை, அந்த மாதிரி யாரையும் வஞ்சிக்கலை, தோசிக்கலை அப்படின்னும் போது உங்களை 7.5 சனி பாதிக்காது. 2வது, கொச்சனூர் சனி பகவான் போயிட்டு வரலாம், நாய் வளர்க்கலாம். கொச்சனூர் சனி பகவான் கோயில் போயிட்டு வாங்க, நாய் வளங்க. ஆஞ்சநேயர் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி போயிட்டு பாலாபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் சனிக்கிழமைனால போய் ஆஞ்சநேயர் கோயிலில் பாலாபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி கற்பகநாயர் கோயிலில் போயிட்டு பாலாபிஷேகம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து எவ்வளோ நேரத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு வாங்க. சனி பகவான் வந்துட்டு இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுப்பார். குச்சனூர் சனி பகவான் பெஸ்ட்டு. திருநள்ளாறு வந்துட்டு போகலாம். அங்கே வந்து தர்பண்யேஸ்வரர் சிவபெருமானை வழிபட்டு வாங்க. ஒரு சிலர் போனதான் அங்கே சனி பகவானை பார்த்துட்டு அதோட முடிச்சுட்டு திரும்பி வெளியே வந்துடுறாங்க. அது ஒரு தவறான விஷயம். அங்கே வந்துட்டு நல மகாராஜா வந்து நலன் குளம் தீர்த்தம் வெட்டி அதில் குளிச்சுட்டு போயிட்டு அந்த இடத்துல தர்பண்யேஸ்வரர் சிவனை வந்து பூஜித்தார், சனியோட அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி பெறதுக்காக. அதனால எல்லாரும் போகிறாங்க, அங்கே சனி பகவான் வழிபட்டு இப்படியே வந்துடுறாங்க. உள்ள தர்பண்யேஸ்வரர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து சனி கோயில்னே முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து சிவன் கோயில். ஸோ வழிபட்டு வாங்க. சனியோட உக்கிரத்துலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி, கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நேர்மையின் உச்சகட்டத்தில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அந்த காலகட்டம் இல்லை, எப்போவுமே வந்து நேர்மையாக இருக்கிறவங்கள எந்த ஒரு தொந்தரவுகளும் இடையூறுகளும் சனி பகவான் செய்ய மாட்டார். மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.